Hi friends, I'm Shajita from Shaji's Flavours. நம்ம சேனலில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது மசால் வடை பருப்பு வடை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. 3 ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். இனி வாங்க நம்ம பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசால் வடை செய்யறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து ஊற போட்டுக்கிறேன். இது வந்து வடைப்பருப்பு, கடலைப்பருப்புலையும் செய்யலாம். வடைப்பருப்பு எடுத்து நல்லா கழுகி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அதிகமாக வேண்டாம். 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா பருப்புலாம் ஊறி நல்லா கிறிஸ்பியாக வடை வரும். இனி இது ஊறினதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இனி கொஞ்சம் பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்குங்க. இது லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்படும். இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, பெரிய ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, 2-3 காஞ்ச மிளகா, அதிகமாக வேணால் சேர்த்துக்குங்க. இனி ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இனி இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துக்குங்க. ஒரு சிலர் கிராம்பு போடுவாங்க, நான் போடலை. நீ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச பருப்பு, நீ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம், சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்குங்க. இந்த மாதிரி உருட்டின பாலை நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு கையோட உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. விரலில் ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் பருப்பு வடையோட ஷேப் நமக்கு கிடைக்கும். நடுவில் கட்டியாக சைடில் வந்து தின்னாகவும் வரும். இந்த ஷேப் கிடைக்கும். உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி எண்ணெய் சூடானதும் சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எல்லா வடையும் எடுத்துடலாம். நம்மளோட மசால் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.